வாந்தி, பேதி, தும்மல் இது என்ன அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல விஷயம். இப்போ வாந்தினா என்ன? முதல்ல வாந்தியை பற்றி பார்ப்போம். இப்போ வாந்திங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடம்புக்கு ஏதோ ஒரு பொருள் ஒத்துக்கலை. அப்போ நீங்கள் சாப்பிடும் போகும்போது உங்களுக்கு ஒத்துக்காத ஒரு பொருள் இந்த உடம்புக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, சிறுகுடலுக்கு மேலே உள்ள எந்த ஒரு பொருளையும் இந்த உடம்புக்குள்ளே அதை அனுமதிக்காது. உடம்பு முதல்ல இந்த உள்ளே அனுமதிக்காமல் அதை வெளித்தள்ள முயற்சி பண்ணும். அப்போது அந்த பொருளை வெளித்தள்ளுது இல்லையா, அதுக்கு பேர் தான் வாந்தி. இப்போ நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஒரு முடி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த தொண்டையை தாண்டும் போதே இந்த உடம்பு கண்டுபிடிச்சிடும். உள்ளே போயிருச்சுன்னா அது நம்ம உடம்புக்கு ஒரு பேராபத்தை விளைவிக்குது, ஒரு தொந்தரவை உருவாக்குது அப்படின்னு உடம்பு முடிவு பண்ணிடுச்சுன்னா, சிறுகுடலுக்கு மேலே அதை வெளித்தள்ள உடம்பு போராடும். அப்போ அந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அந்த போராட்டம் பண்ணி அந்த பொருளை வெளித்தள்ளுறதுக்கு பேர் வாந்தி. பேதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த பொருளை சிறுகுடலுக்கு மேலே உள்ள பொருளை உடம்பால் வெளித்தள்ள முடியலை, அது உள்ளே போயிருச்சு அப்படின்னா, அந்த பொருளை உடம்புக்குள்ளே வச்சுருந்தா இந்த உடம்புக்கு பேராபத்து இல்லை ஒரு எதிர்வினை ஆகுது அப்படின்னு உடம்பு முடிவு பண்ணிச்சுன்னா அதை பேதி வழியாக வெளியேற்றிடும். இப்போ வாந்தி பேதிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு ஒவ்வாத ஏதோ ஒரு பொருள், இந்த உடம்புக்கு ஒரு பேராபத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருள் இந்த உடம்புக்குள்ளே போயிடுச்சு. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு விஷப்பொருளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஒரு நம்ம சாப்பிடும்போது நம்மளை அறியாமலே ஏதோ ஒரு பொருள் உள்ளே போயிடுச்சு அப்படின்னு இந்த உடம்பு எப்போ கவனிக்குதோ, அப்போ அந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா, அந்த பொருள் சிறுகுடலுக்கு மேலே உள்ளதை வாந்தியாகவும், சிறுகுடலுக்கு கீழே அது போயிருச்சு அப்படின்னா அதை பேதியாகவும் இந்த உடம்பு வெளித்தள்ளும். இதுதான் வாந்தி பேதி. தும்மல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அதே மாதிரியான ஒரு விஷயந்தான். இந்த உடம்புக்கு ஒவ்வாத ஏதோ ஒரு பொருள் காற்று மூலியமாக ஒரு தூசி, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பக்கத்தில் ஒரு மிளகாய் பொடி இருக்குது, இல்லை ஒரு தூசி இருக்குது, ஏதோ ஒன்று நம்மளுக்கு இந்த உடம்புக்கு அது உள்ளே போனால் அது தொந்தரவாக இருக்கும். அப்போ மூக்கு வழியாக நுகரும்போது இங்கே மியூக்கரைன் மெம்பரிஸ் அப்படிங்கிற ஒரு சவ்வு படலம் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இங்கே ஒரு ஃபில்ட்ரு இருக்குது, இந்த ஃபில்டரை தாண்டி தான் உள்ளே போகும். அப்போ அந்த ஃபில்டரை தாண்டியும் ஒரு பொருள் உள்ளே போயிடுச்சு. அப்போ அந்த உள்ளே போனால் இந்த லங்ஸுக்கு அது பேராபத்து, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ அந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னா அதை வெளித்தள்ளணும் இல்லையா. அப்போ அது எப்படி வெளித்தள்ளும் அப்படின்னா, தும்மல் மூலியமாக தான் வெளித்தள்ளும். நீங்கள் நல்லா கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா, சாப்பிடும்போது சில பேருக்கு புறையரிக்குன்னு சொல்லுவாங்க. நாசி வழியாக உள்ளே ஏதாவது ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு காரத்தன்மையோ எது போனாலும் உள்ளே அதனுடைய ஸ்மெல் உள்ளே போகும்போது இந்த உடம்பு உடனே ஒரு தும்மல் ஏற்படுத்தும். அப்போ என்ன அப்படின்னா, இந்த உடம்புக்கு இந்த லங்ஸுக்குள்ளே ஏதோ காற்று மூலியமாக உள்ளே போகுது அப்படிங்கிறத இந்த உடம்பு கண்டுபிடிச்சிருச்சு. அப்போ இது உள்ளே போனால் பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ இந்த உடம்பு என்ன பண்ணுது, பாதிப்பு ஏற்படாமல் வெளித்தள்ளுறதுக்கு ஒரு பெயர் தான் தும்மல். அப்போ தும்மல் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா, இந்த உடம்புக்கு எந்த ஒரு பொருள் சேரலையோ அதை எக்காரணத்தை கொண்டு உள்ளே அனுமதிக்காது. இந்த உடம்புக்குன்னு ஒரு செக்யூரிட்டி இருக்குது. இந்த செக்யூரிட்டி என்றைக்குமே அதனுடைய வேலையை பர்ஃபெக்டாக செய்யும். என்றைக்குமே அதனுடைய வேலையை செய்யாமல் இருந்ததே இல்லை. நாம் தான் அதை தடுப்போம். தும்மல்ங்கிறது ஒரு வியாதி கிடையாது. தும்மல் வந்துருச்சு ஒரு மாத்திரையை போட்டு அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. தும்மல் வர்றது முதல்ல நல்லது. ஏன் இந்த தும்மல் வந்துச்சு அப்படின்னா, நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பொருள் ஒத்துக்கலையோ அந்த பொருள் நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சு. அப்போ இந்த உடம்பு அதை கண்டுபிடிச்சி வெளித்தள்ளுற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு பெயர் தான் தும்மல். இப்போ வாந்தியும் அதுதான் பண்ணுது, பேதியும் அதுதான், தும்மலும் அதுதான். இதுதான் இந்த உடம்பு பண்ணக்கூடிய ஒரு செயல்.